ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டிஎஃப்எஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல ஒரு vlog பார்க்க போறோம். இது தீபாவளி சீசன் அப்படிங்கிறதுனால தீபாவளினால பட்டாசுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். திருப்பூர்ல இருக்க மக்களுக்கு கம்மியான விலையிலையும் நல்ல தரமான பட்டாசு கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. கம்மியான விலையில தரமான பட்டாசு வாங்குறதுக்கு இப்போ நான் ஒரு இடம் சொல்றேன். கரெக்டாக இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வளர்மதியிலேருந்து லெஃப்ட் சைடு ஒன்வே ரோடு. உங்களுக்கு ஈஸியாக சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா, 5 ரூபா பார்க். எல்லாத்துக்குமே திருப்பூர்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே 5 ரூபா பார்க் நல்லா தெரியும். அந்த 5 ரூபா பார்க்கு ஆப்போசிட்ல தான் சிவகாசி பட்டாசு பஜார். அந்த இதுக்கு ஆப்போசிட்ல தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன். ரோட்ல இருந்து பேசுறதுனால வாய்ஸ் கொஞ்சம் ஒழுங்கா கேட்காது, வண்டி சவுண்ட்லாம் கேட்கும். இந்த இடத்தோட அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இப்போ வாங்க கடைக்குள்ள போகலாம். கடைக்குள்ள என்னென்ன வெரைட்டியான பட்டாசு இருக்கு, எவ்வளோ விலை அப்படிங்கிறத வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கடைக்குள்ள வந்துட்டோம். சிவகாசி பட்டாசு பஜாருக்குள்ள வந்தாச்சு. இப்போ அந்த அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட என்ன ப்ரைஸ், என்னென்ன பட்டாசு இருக்கு அப்படிங்கிறத கேட்டுடலாம். சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட்டு வந்து குழந்தைங்க வெடிக்கிற சின்ன சின்ன மத்தாப்புல இருந்து ஆரம்பிச்சிடலாம். மத்தாப்புல ஒவ்வொரு ரகத்தையும் என்னென்ன சென்டிமீட்டர்ல இருக்கு, என்ன ரேட்டுங்கிறத கரெக்டாக சொல்லிடுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு வழங்கினதுக்கு நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளினாலே ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு மெயினாக முக்கியமாக பிடிக்கிறது வந்து மத்தாப்பு தான். ஸோ கம்பி மத்தாப்பு. அந்த கம்பி மத்தாப்புலேயே வந்து நமக்கு வெரைட்டி இருக்கு. அதுலேயும் சென்டிமீட்டர் கணக்கில் இருக்கு. 7 cm 10 cm அப்படின்னு சென்டிமீட்டர் கணக்கில் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 10 cmல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். நம்ம இதில் கலர் இருக்கு. லைக் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர், கிரீனு, மிக்ஸ் கலர், எல்லாமே மிக்ஸ் கலர் இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக், அந்த கிராக்லிங் சவுண்டோட வரும் பார்த்தீங்களா, அந்த கலர் இருக்கு. 10 cm அடுத்து பார்த்தீங்கன்னா 12 cm இருக்கு. நம்ம 12 cmலயும் கிரீனு ரெட்டுன்னு சொல்லி 2 கலர் இருக்கு. இந்த ஒரு வெரைட்டி இருக்கு. நீங்க எந்த மத்தாப்புலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கலரு, வித்தியாசமான கலரு, அப்புறம் அந்த கிராக்கர்ஸோட வெடிக்கிறது எல்லாமே ரொம்ப டிசைனா நல்லா இருக்குது. அதுக்கடுத்து அடுத்த ரகத்தை பார்க்கலாம். தக்கனா நமக்கு வந்து 30 cm, அதை விட கொஞ்சம் பெருசு இது. அதுலயும் நமக்கு ரெட்டு கிரீன் சொல்லி 2 கலர் இருக்கு. இது ஒரு 2 டாப் அண்ட் மாடல் தான் 50 cm. இதுதான் 50 cm கம்பி. இது பாத்தீங்கன்னா பெரிய ஆள் யூஸ் பண்றது. இந்த கம்பி மத்தாப்பு தான் இருக்கிறதுலயே ரொம்ப கொஞ்சம் பெரிய ரகமானது. ஏற்கனவே பாத்தீங்க, இதுதான் பெரிய மத்தாப்பு. நம்ம மாதிரி பெரிய பெரிய பசங்க எல்லாத்துக்குமே வந்து மத்தாப்புங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுல பெரியவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது ஒரு மத்தாப்பு. நம்ம பார்க்க போறது என்னன்னா, குழந்தைங்க ரொம்ப விளையாடுற பென்சிலு, இந்த சாட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த அண்ணன் சொல்லுவாரு, கேட்போம். இது வந்து பென்சிலு. இது வந்து 2 இன்ச்சு. இதுல வந்து சின்ன பிள்ளை அதிகமாக விளையாடுற ஐட்டம். கையிலேயே இல்லை, அதுலயே பெரிய சைஸு 4 இன்ச்சு பென்சில், சில்வர் கலர்ல வரும். 4 இன்ச் பென்சிலு. அதுக்கு எடுத்து சாட்டை, அது வந்து 1.5 இன்ச்சு சாட்டை, இன்ச்சு சாட்டை. அதுலேயே பெரிய சைஸ் வந்து 4 இன்ச்சு சாட்டை இருக்கு. ஃபுல்லாக அந்த நம்ம சுற்றுறது நல்லா குழந்தைகள் யாருமே தெரியும், கயிறு மாதிரி இருக்கு, கையில வச்சு நல்லா விளையாடுவாங்க. அந்த மாதிரி சாட்டை இன்ச்சு கணக்கில் 2 ரேட்ல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே சின்னவங்கல இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச பூந்தொட்டி. பூந்தொட்டிங்க புஷ்வானா எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அதை விட பார்க்க போறோம். இதுல இருக்கிறது வந்து ஸ்மால் சைஸு. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து பிக் சைஸ் இருக்கு. இது அதுக்கு அடுத்த சைஸ் பிக் சைஸு. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து ஸ்பெஷலு, ஃப்ளவர் பட்லி ஸ்பெஷலு. இது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு அடுத்த சைஸ் வந்து அசோகா. இது வந்து அசோகா பூந்தொட்டிங்கிறது பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசாகவும் ரொம்ப உயரம் போற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பூந்தொட்டி. இது கலர் ஒன்னமா இருக்கும். இது அதுக்கடுத்து வந்து கலர் கொத்தி. இதுல இருக்கிறதுலே பெரிய சைஸ் தான். இது ஃபுல்லாமே கலர் கொத்தியா இருக்கும். கலரா வரும். ரொம்ப ஹைட்டும் போகும். சேஃப்டியா தான் இருக்கும். ரொம்ப சேஃபானதாகவும் அழகாகவும் குழந்தைங்க கண் கவரக்கூடிய கலரா இருக்கிற மாதிரி ரொம்ப உயரத்துல போகிற மாதிரி ஒரு பூந்தொட்டி வெரைட்டி இது. இது வந்து சங்கு சக்கரம் சொல்லுவாங்க. கீழே தரையில சுத்துறது பம்பரம் மாதிரி. எல்லாத்துக்குமே சங்கு சக்கரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு சங்கு சக்கரம் தான். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து இது வைக்காத ஆள யாருமே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி 90 கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கு சக்கரம். அதுல என்னென்ன வேரியன்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் சைஸ் பிக் சைஸ். இதுக்கு அடுத்த சைஸ் சங்கு சக்கரம் வந்து
தங்க சக்கரம் ஸ்பெஷல் இருக்கு அதுலயே. நம்ம புஷ்வானத்துல பார்த்த மாதிரியே அது அடுத்த சைஸ் பெரிய சைஸ். இதுக்கு அடுத்த சைஸ் வந்து தங்க சக்கரத்திலேயே டீலக்ஸ் இருக்கு. இது அதுக்கு அடுத்த சைஸ் ஸ்பெஷல். இது நல்லா ரொம்ப நேரம் சுத்தும், நல்லா கலர்ஃபுல்லா. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து ஜெயிண்ட் வீல்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காங்க ஜெயிண்ட் வீல் இருக்கிறதுல இதான் பெரிய சைஸ். டபுள் சைடு சுத்தும். ஃபர்ஸ்ட் ரைட் சைடுல சுத்தி ரெண்டாவது லெஃப்ட் சைடுலயும் சுத்தும். ரொம்ப வெரைட்டியானது 2 டைம் சுத்துங்கிறாங்க. வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து கலர் பாம். நம்ம வந்து அதிக சவுண்டா பாம் போடுறோம்னா அணுகுண்டு, அதோட இது அதிகமான எஃபெக்டா இருக்கும், சவுண்டாவும் இருக்கும். இது வெடிச்சிருச்சுன்னா நம்ம பர்த்டே குடைக்கிற கேக் இந்த இதுல வந்து பறக்குற மாதிரி கலர் பேப்பரா வந்து உழுவும். அந்த அளவுக்கு வந்து பவராகவும் வெடிச்சு ரொம்ப அழகா கலரா செதறக்கூடிய வகையில இது கலர் இது மாதிரி இருக்குது. இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தோம்னா வானவெடி அப்படின்னு சொல்றது எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து வானவெடி தான் பார்க்க போறோம். என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு அவர் சொல்லுவாரு, கேட்பாங்க. வானவெடியிலேயே நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் இருக்கு, சைஸஸ் இருக்கு, சிங்கிள் ஷாட்ஸ் இருக்கு, டபுள் ஷாட் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிங்கிள் ஷாட்டு. 2 இன்ச் பைப். இது வந்து சிங்கிள் ஷாட்டு. இதுலயே அடுத்த சைஸ் வந்து ஸ்பெஷல் ஆஃபரா வந்து இதுலயே சிங்கிள் ஷாட்ஸ் தான், அதே 2 இன்ச் தான். இதுல மூணு பைப் இருக்கும். 3 பைப். ஆமா, பேக்கப் 3 இந்த வருஷம் போட்ட ஸ்பெஷல் இது. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து 3.5 இன்ச் பைப்பு. 3.5 இன்ச் பைப். இது வந்து அதோட கொஞ்சம் பெரிய சைஸ். 2.5 இன்ச், அது 3.5 இன்ச். இது வந்து சிங்கிள் ஷாட்ஸ் தான். நம்ம இதுக்கு எடுத்து பார்க்க போறது வந்து 4.5 இன்ச் பார்க்க போறோம். இதுலயே அதோட 3.5 இன்ச்சோட பெருசு 4.5 இன்ச். இது சிங்கிள் ஷாட் தான். இது இந்த ஒரு வெடி போட்டோம்னா வீடு ஃபுல்லா நம்ம கலர்ஃபுல்லா தெரியும். நம்ம தான் போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக்குமே தெரியும். இது 4.5 இன்ச் பைப். ரொம்பவுமே வித்து வந்து பெருசாவும் அழகாவும் கலர் ரொம்ப கலராகவும் மேல இருந்து இங்க வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவு கலரா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. நம்ம இதுக்கு எடுத்து பார்க்க போறது வந்து ஷாட்ஸ். சொல்லுங்க ஷாட்ஸ் என்னென்ன இருக்கு ஷாட்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து 7 ஷாட்ஸ். இது வந்து ஒரு பைப்ல வந்து 7 ஷாட்ஸ் வந்து வரும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து 12 ஷாட். இதுல வந்து ஒரே பைப்ல வந்து 12 ஷாட் வரும். 1 by 1 போய்கிட்டே இருக்கும். ஒரே பைப்ல வந்து 12 ஷாட்ஸ்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரே பைப் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 ஷாட்ஸ் வர மாதிரி ஒரு வெடி. அதுக்கு எடுத்த சைஸ் வந்து 25 ஷாட். இது வந்து ஒரே தடவை நம்ம 10 வச்சா போதும். 1 by 1 இதுவும் அதே மாதிரி தான் 25 ஷாட் அடிக்கும். அதுக்கு எடுத்த சைஸ் வந்து 30 சைஸ். இது 30 ஷாட்டு. அதுலயே 30 ஷாட்டு. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து 60 ஷாட் இருக்கு. வாங்க 60 ஷாட் பார்ப்போம். இது வந்து 60 ஷாட்டு. இது அதே மாதிரி தான் ஒரு தடவை 10 வச்சா போதும். இது 1 by 1 போய் 60 ஷாட் அடிக்கும். ஷாட்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நேரம் வெடிக்கும்? கிட்டத்தட்ட இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட வரும். 1/4 மணி நேரம் வரைக்கும் நான் ஸ்டாப்பா விசாம வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப குடும்பத்தோட என்ஜாய் பண்றதுக்கான ஒரு ஷாட்ஸ் தான் வந்து. இதோட அடுத்த பெரிய ஷாட்ஸ் இருக்கா? பெரிய ஷாட்ஸ் வந்து 240 இருக்குண்ணா. நம்ம 240 கீழே பார்க்க. ஆமா, இது வந்து 240 சைஸ். இது வந்து 240 சைஸ் 240 ஷாட் அடிக்கும் இது ஒரே நேரத்துல. இது வந்து கிட்டத்தட்ட 20 to 30 மினிட்ஸ் வரை இது போய்கிட்டே இருக்கும். அது வாட்டில் நம்ம வாட்டில் நிக்காம 1/2 மணி நேரம் வந்து ஒரே ஒரு டைம் நீங்க பத்த வச்சுட்டு உட்காந்துட்டீங்கன்னா போதும். 1/2 மணி நேரம் 240 ஷாட்ஸ் வந்து வெடிக்கும். ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு சூப்பர் ஷாட் இதுதான். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ராக்கெட். எல்லாத்துக்கும் பிடிச்சது ஒண்ணு. இதுலயே 3 வெரைட்டிஸ் இருக்கு. சிங்கிள் ஷாட் இருக்கு, டபுள் ஷாட் இருக்கு, 3 ஷாட்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து சிங்கிள் ஷாட். இது வந்து சிங்கிள் ஷாட்லயே ராக்கெட்ல வந்து ஸ்மால் சைஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் சைஸ் நம்மள்ட்ட வந்து ராக்கெட் பாம். இது பேர் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சது ஒண்ணு. ராக்கெட்னால எல்லாத்துக்குமே பிடிக்குங்க, எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப ராக்கெட்னா பிடிக்கும். இது ராக்கெட்ல இருக்க ஃபர்ஸ்ட் சைஸ். இன்னும் அடுத்து என்னென்ன சைஸ் இருக்குங்க அண்ணா சொல்லுங்க. ராக்கெட்ல அடுத்த பெரிய சைஸ் ரொம்ப ஹைல போறது. அது வந்து கொஞ்சம் மீடியம் அளவுக்கு போகும், நம்ம வீட்டு அளவுக்கு. இது வந்து நல்லா ஒரு ஹைட், ரொம்ப ஹைட்டு போகும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த ஹைட் இருக்கும். இது இருக்கிறதுலே பெரிய சைஸ். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ராக்கெட்லயே செகண்ட் ஷாட் பார்க்க போறோம். இது வந்து 2 ஷாட் ராக்கெட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம கீழே 10 வச்சுட்டோம்னா ராக்கெட் மாதிரி மேலே போயிடும். அதுக்கு மேலே போனோம்னா ஒரு ஷாட் வெடிக்கும். அதுக்கு எடுத்து திரும்ப அதுக்கு மேலே போய் இன்னொரு ஷாட் அடிக்கும். இது வந்து 2 ஷாட். இது நம்ம இந்த ராக்கெட் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். மேலே போகும், ஒரு டைம் மறுபடியும் வெடிக்கும், மறுபடியும் இன்னொரு டைம் போய் கலராக வெடிக்காம நிறைய ராக்கெட் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ராக்கெட் தான் இந்த ராக்கெட்டு. அடுத்து வந்து இது வந்து 3 ஷாட். அதுலயே 2 ஷாட்லயே அடுத்த வெரைட்டி வந்து 3 ஷாட். ஃபர்ஸ்ட் கீழே 10 வச்சோம்னா மேலே ஒரு தடவை போய் வெடிக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து மேலே மொத்தம் 3 ஷாட் அடிக்கும். ராக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. 3 ஷாட் ராக்கெட்டு. நானும் இது வாங்கி ட்ரை பண்ண போறேன். இப்போ போகும்போது வாங்கிட்டு போவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச ஐட்டம் ஒன்று லாலிபாப்னு சொல்லுவாங்க இது பேரு. இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. லாலிபாப் இருக்கு, ஆங்கிரி பேர்ட் இருக்கு, சிட்டி நைட் இருக்கு, டோன் டவுன் இருக்கு. எப்படி வெடிக்குங்கிறத வந்து சொல்லிருங்க. இது வந்து ஒரே கீழே வந்து ஒரு பைப் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு தடவை 10 வச்சோம்னா மேலே டாப் அண்ட் சைடில் 10 வச்சோம்னா
நம்ம புஸ்வானம் மாதிரி தான் போகும். ஆண்டா இதுல வந்து புட்டு 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 புட்டா வானத்துல போய் ஹை ஷாட் நம்ம ஷாட் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும் வெடிக்கும். ஆண்டா நம்ம புஸ்வானம் ஹைட்டுக்கு தான் போகும். இது ஒரு 3 மினிட்ஸ் வெடிக்கும். நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு விளாட்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பட்டாசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வாங்கி நிறைய இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராகவும் ஒவ்வொன்று வெரைட்டியாகவும் வெடிக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து 100 வாலா ஐட்டம்னாலே பிடிக்கும் எல்லாருக்கும். நிகழ்ச்சினாலும் எதுனாலும் இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 100 ஷாட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சைஸ் வந்து 100 ஷாட். இது நல்லா இருக்கும். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போற சைஸ் வந்து 1000 வாலா. இது வந்து 1000 வாலா. இதுக்கடுத்து நம்ம சைஸ் வந்து 5000 வாலா இருக்கு நம்மள்கிட்ட. இது வந்து 5000 வாலா. வலாலே 5000 வாலா. நல்லா கிராண்டா இருக்கும் இது வச்சோம்னா. இதுக்கு அடுத்த சைஸ் நம்மளுக்கு லாஸ்ட் சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 10,000 வாலா. இது எங்கேயுமே கிடைக்காது. நம்மள்ட்ட ஸ்டாக் இப்போதைக்கு இருக்கு. அதே மாதிரி இது நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்கும். நல்லா ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். இந்த எனக்கே 1000 வாலா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வெடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. ஆனால் இது 10,000 வாலா ஒரு நாள் வாங்கி வெடிச்சா பார்ப்பேன் எவ்வளோ நாள் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க 10,000 வாலாவை. அடுத்து வேற என்ன வெடி இருக்கு சொல்லிடுங்க. இதுக்கு அடுத்து வந்து 28 ஜெயிண்ட். நம்ம இப்போ 1000 வாலாலே பார்த்த மாதிரி இல்லை சிங்கிள் பீஸா வரும், டபுள் பீஸாவும் வரும். சில பேர் அதை வாங்க முடியாதவங்க கிடைக்காம இருக்கும், அதனால வாங்க முடியாம இருக்கும். அதுலேயே வந்து நம்ம சிங்கிள் ஷாட்டு ஒரு பீஸும் இது வந்து சிங்கிளா வரும். இது வந்து 28 ஜெயிண்ட் நாங்கள் சொல்லுவோம். இது பேர் வந்து 28 ஜெயிண்ட். நம்ம 100 வாலா மாதிரியே வரும். சிங்கிள் பீஸ். இதோட பீஸ் இவ்வளவு தான். இதுக்கு அடுத்த பீஸ் வந்து 56 வாலா ஜெயிண்ட் இருக்கு. 56 இப்போ நம்ம பார்த்த 28ஓட இது கொஞ்சம் பெரிய சைஸ். இதுல வந்து டபுள் மடங்கா வரும். ரெண்டு அடுக்கா வரும். ரெண்டா நம்ம விரிச்சு வச்சுக்கலாம். இது ரெண்டாவை பயன்படுத்திக்கலாம். இதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்க போறது வந்து லட்சுமி. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே தீபாவளி அப்படின்னா வெடி அப்படின்னா லட்சுமி வெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த லட்சுமி வெடியில 3 வெரைட்டி இருக்கு. அது என்னென்னு அண்ணன் சொல்லுவாரு பார்ப்போம். இது வந்து 3 இன்ச்சி லட்சுமி. இது எல்லாத்துக்கும் பிடிச்சது ஒண்ணு. அதுக்கடுத்து வந்து நம்மள்ட்ட வந்து 4 இன்ச்சி லட்சுமி இருக்கு. அதுலயே கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த சைஸும் வந்து ரொம்ப பிக்காவும் இருக்கும். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து லட்சுமிலேயே இது வந்து சூப்பர் டீலக்ஸ் ஜோக்கர்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுல ரொம்ப பெருசு. சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும். ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். இப்போதான் வரும்போது கூட வெடிச்சிட்டு வந்தேன். சூப்பரா இருந்துச்சு. நல்ல சவுண்ட் பயங்கரமா இருக்கும். இதுக்கடுத்து பார்க்க போறது வந்து குருவி வெடி. இது சைல்டு வந்து ரொம்ப பிடிச்சது. சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அதிகமா யூஸ் பண்றது. லட்சுமி விட பயப்படுறவங்க வந்து குருவி வெடி அதிகமா விடுவாங்க. இது குருவில வந்து 2.25 இன்ச்சி நம்மள்ட்ட உள்ள குருவி வெடி. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இருக்கிற வெடி 1000 வாலா எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான, அதாவது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அணுகுண்டை பத்தி பார்க்க போறோம். அண்ணன் சொல்லுவாரு கேட்கலாம். இது வந்து சோலை பாம்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் சைஸ் பாம். இது வந்து ரொம்ப பிடிச்சது. லட்சுமிக்கு அடுத்து அதிகமாக விரும்புறதுன்னா இது ஒன்றா தான் இருக்கும். இது வந்து அணுகுண்டு. இதுக்கு பேர் வந்து தமிழ் அணுகுண்டுன்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் சைஸு. இதுக்கு அடுத்த கம்பெனி வந்து ஹைட்ரோ பாம் இருக்கு. அதே சேம் சைஸ் தான். அதே கிரீன் கலர்ல தான் வரும். இதுக்கு அடுத்தது வந்து ஹைட்ரோ. இதுவும் ஹைட்ரோ தான். இது அடுத்த வெரிசனு. இது ஹைட்ரோ கிரீனு. இது ஹைட்ரோ எல்லோ. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாம்லேயே வந்து பிக் சைஸ் சுமோ. இது பேர் வந்து அடுத்து காமிச்சிருங்க. பிக் சைஸ். இது அணுகுண்டு பெரிய சைஸ். அதோட இது ஹெவி சவுண்டா இருக்கும். இது வந்து அடுத்த குவாலிட்டி. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஜங்மக். இதுவும் ஒரே தான். இது ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனி. ரெண்டுமே நல்லா ஹெவி சவுண்டா தான் இருக்கும். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா கிளாசிக். புது மாடல் கிளாசிக் வந்து எல்லாமே அணுகுண்டு கிரீன் கலர்ல பார்த்துருப்பீங்க. ரெட் அண்ட் இது வந்து ரெட் கலர். இதோடைய கோட்டிங்கே ஃபுல்லாமே ரெட் கலர்ல தான் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ஹெவி எஃபெக்டா இருக்கும். சவுண்ட் வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே வெடி சத்தம் பயங்கரமாவே இருக்கும். இந்த ரெட் கலர் அணுகுண்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சா எனக்கு ரெட் கலர் அணுகுண்டு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கம்பேர் பண்ணும்போது சவுண்டு வேற லெவல்ல இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஃபேன்சி ஐட்டம். அதுக்கடுத்து என்னென்ன ஃபேன்சி ஐட்டம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அணுகுண்டுக்கு அடுத்து இது வந்து ஸ்பின்னர்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன பிள்ளையில பம்பரை விட்டது பழக்கமா இருக்கும். அதே மாதிரி இந்த இதுல ஸ்பின்னர்ல வந்து சின்ன ராக்கெட்டா இருக்கும். தரையில தான் கிரவுண்ட்ல தான் சுத்தும். இந்த இது வந்து கலர்ஃபுல்லா தெரியும். இது வந்து எந்த ஒரு பாதிப்பு வந்துடாது. வெடிக்கவும் செய்யாது, வாங்காது. குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான ஒரு வெடிங்கிறது இதுதான். வந்து ரொம்ப வேடிக்கை காமிக்கிற விதத்துலையும் குழந்தைங்க பக்கத்துல நின்னாலே ரொம்ப சேஃப்டியா இருக்கிற மாதிரி ஒரு வெடியை வந்து ஸ்பின்னர் பம்பரை மாதிரி. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்டா இது ஃபேன்சி ஐட்டம். இருக்கிறதுல இப்போ லேட்டஸ்ட் மாடல் வந்து இந்த வருஷம் அரைவல் வந்து பீகாக். இதுல வந்து நம்ம புஸ்வானை விடுற மாதிரி இதுல வந்து மயில் ரெக்கை இருக்குல்ல. மயில் ரெக்கை எப்படி விரிக்குதோ அதே மாதிரி இந்த லைட் வந்து அப்படி வரும். வெடிக்காது. ரொம்பவே அழகா இருக்கும். அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுல 2 கலர் இருக்கு. இது எல்லோ, இது ரெட் அண்ட் கிரீன்.
இது வந்து எல்லோ கலரில் வரும், இது வந்து ரெட் அண்ட் கிளீல வரும். இதை பார்த்தாலே நம்மளுக்கு மயில பார்க்குற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா புஸ்வானா மாதிரி நல்லா ஒரு 3 மினிட்ஸ் இது நல்லா நிற்கும். ஒரு மயில் தோகை மாதிரி விரிஞ்சு மயில் தோகையிலேருந்து வெடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து ஃபோட்டோ ப்ளஸ். இந்த வருஷம் இதுவும் நியூ அரைவல் தான். இது ஃபோட்டோ ப்ளஸ். இது வந்து நம்ம கேமராவில் வந்து ஃபோன் லைட்டு, டார்ச் லைட் இந்த மாதிரி அடிக்கும் போது எப்படி பளிச்சு மின்னி கிராக் வருதோ, கேமரா ஃபிளாஷ் நம்ம செல்ஃபோன்லேயே ஃபிளாஷ் ஃபோட்டோ அடிக்கும்போது அடிக்கும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். இதில் வந்து ஃபிளாஷ் லைட் அடிக்கும். அதே மாதிரி இதில் வந்து சவுண்டு எதுவுமே வராது. சின்ன பிள்ளைகள் வந்து ரொம்ப பிடிச்ச ஐட்டம். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு இது. வெறும் வெளிச்சம் மட்டும்தான் வரும் அந்த வெடியில். வெடி சவுண்ட் இருக்காது, தீ போய் பறக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான ஒரு வெடி. அதுக்கடுத்து வந்து இது ட்ரோன். இது வந்து நம்ம பறக்கும் கேமரா இப்போ புதுசாக வந்திருக்குல்ல, அதே மாதிரி உள்ளது. இது வந்து கீழே நம்ம பற்ற வச்சுட்டோம்னா அது பாட்டில் ஹெலிகாப்டர் மாதிரியே ட்ரோன் கேமரா எப்படி பறந்து வீடியோ கவர் பண்ணுதோ அதே மாதிரி இது நம்ம சுற்றி உள்ள சரௌண்டிங் ஃபுல்லாக வரும். இது ஒரு சேஃப்டியான இது வந்து எந்த ஒரு இது போய் இது பண்ணி நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. இது ரொம்ப சேஃப்டி. இது அதே மாதிரி வெடிக்கவும் செய்யாது, சவுண்டே வராது. இது ட்ரோன் குழந்தைங்களுக்கு ரொம்ப வேடிக்கை காட்டுற விதத்தில் ஒரு ட்ரோன் கேமரா மாதிரி மேலே ஹையில் பறந்து போய் ஒரு வெடின்னு சொல்ல முடியாது, வெடிக்காது, அதில் எந்த டேமேஜுமே இருக்காது, எந்த பாதிப்பும் இருக்காதுங்கிறாங்க. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரோன் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது இந்த வருஷம் இருக்கிற இதெல்லாம். வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நான் தீபாவளினால எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ரொம்ப தெரிஞ்சது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம சொன்ன உடனே கிஃப்ட் பாக்ஸ் தான் சொல்லுவோம். தீபாவளினால கிஃப்ட் பாக்ஸ் தான். இப்போ கிஃப்ட் பாக்ஸில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பார்த்துடலாம் சைஸ் வரையா. இது ஃபஸ்ட்டு சைஸு. அடுத்து காமிச்சிருந்தேன். இது வந்து அதுக்கு அடுத்த சைஸு. ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்றாப்புல பின்னாடி வந்து மெனு மாதிரி கொடுத்துருப்பாங்க, என்னென்ன உள்ள இருக்குது அப்படிங்கிறது. இது அதுக்கு அடுத்த சைஸ். அடுத்த சைஸ் இருக்குது. இது அதுக்கு அடுத்த சைஸு. இது அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், உள்ள ஐட்டமும் நிறையா இருக்கும், அதுக்கு ஏற்றாப்புல ஒர்த்தான ப்ரைஸாகவும் இருக்கும். இது அதுக்கு அடுத்த சைஸ். இதுக்கு அடுத்த சைஸ் இருக்கானா இருக்குல்ல, இதை பெருசுங்களா? இங்கே இருக்கிறதுல இதுதான் ரொம்ப பெருசு. உள்ள மொத்தம் எத்தனை ஐட்டம்னா இருக்கும்? 50 ஐட்டம் இருக்கும்ண்ணா. இதில் வந்து 50 ஐட்டம் இருக்கும். இதில் வந்து சைல்டுக்கும் இருக்கும், அடல்ட்டுக்கும் இருக்கும். 2 பேருமே காம்போ ஃபேமிலி பேக் வந்து. இது ஃபேமிலி பேக் மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க வந்து வெடிக்கிற அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுற அளவுக்கும் இந்த பெரிய பாக்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 50 ஐட்டம். உள்ளே வந்து 50 ஐட்டம் இருக்கும். அது அப்படியே சைஸ் குறையும் போது ஒவ்வொரு ஐட்டமும் கம்மியாக இருக்கும். இந்த ஐட்டம்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபோட்டோஸில் போடுவோம், போய் பாருங்கள். இதாக இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய கிஃப்ட் பாக்ஸ். இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லா வெரைட்டி பட்டாசும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே சிவாஜிலேருந்து நேரடியாக தான் விற்பனைக்காண்டி கொண்டு வந்திருக்கோம். அது போக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது எல்லாமே கிரீன் பட்டாசுகள் தான். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பின்படி நாங்கள் எல்லாமே கிரீன் பட்டாசு மற்றும் தரமான பட்டாசு. கிரீன் பட்டாசு அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் விளக்கமாக சேஃப்டியாக தான் பண்ணியிருக்கோம். அதே போக கிரீன் பட்டாசு என்னென்னா, நம்ம சைனா வெடி வெடிக்கும் போது அதில் உள்ள கெமிக்கல் வந்து நம்ம பட்டாசில் ஆட் பண்ண மாட்டோம். அதில் உள்ள உப்பு கெமிக்கல்லாம் நம்ம பட்டாசில் ஆட் பண்ண மாட்டோம். அதான் கிரீன் பட்டாசு. அந்த மாதிரி வெடியானது நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். அதைத்தான் இப்போ விற்பனைக்கும் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம். வருஷத்தில் 365 நாள் சிவகாசி மக்கள் உழைக்கிறது இந்த தீபாவளி கொண்டாடுறதுக்காண்டி தான். எங்களோட தொழிலேயும் வாழ்வாதாரம் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ திருப்பூர் மக்கள் சைனா பட்டாசுகளை தவிர்த்து சிவகாசி பட்டாசுகளை வாங்கி தீபாவளியை வெற்றிகரமாக கொண்டாடி மகிழ்வீர் என உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வர்றவங்களுக்கு 40% மெகா ஆஃபரும் தர்றோம். இதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த சிவகாசி பட்டாசு பஜார் எங்கே இருக்குங்கிறத அட்ரஸ் சொல்லியாச்சு. கரெக்டாக வளர்மதியிலேருந்து லெஃப்ட் சைடு 1 வே ரோட்டில் 5 ரூபா பார்க்குக்கு ஆப்போசிட்டில். நம்ம சேனலோட பேரை சொல்லி பட்டாசு வாங்கினீங்க அப்படின்னா 40% டிஸ்கவுண்ட் இருக்குது. எல்லா வெரைட்டியான பட்டாசும் பார்த்தாச்சு. நமக்கு தேவையான எல்லா வெரைட்டி பட்டாசும் ரொம்ப டிஸ்கவுண்ட்லேயும் தரமான விலையிலையும் கிடைக்கும். அதே மாதிரி கிரீன் பட்டாசு எந்தவித பாதிப்பும் இல்லாத, அதிக பாதிப்பு இல்லாத, சைனா வெடிகளை ஒப்பிடும்போது அதிக பாதிப்பு இல்லாத வெடிகள் நிறையவே இங்கே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டு வெடிகளை தவிர்த்து சிவகாசி பட்டாசு வாங்குறதுக்கு எல்லாத்தையும் ஊக்குவிக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். சிவகாசி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக இந்த தீபாவளிக்காக தான் உழைக்கிறாங்க. அதனால அவங்க உழைப்பை வேஸ்ட் பண்ணாமல் அளவான பட்டாசுகளை வாங்கியும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத மாதிரியும் பட்டாசு வாங்கி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நம்ம வீடியோவை வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டனு, ஏதாவது சொல்ல தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பட்டன், இங்கே வந்து பட்டாசு வாங்க போகிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.